தனியே அவர்கோர் குணமுண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். தமிழன் என்றோர் இனமுண்டு. இந்த பாடலை நான் பல்வேறு ஊர்களில் பாடியிருக்கிறேன். ஆனால் அந்த பாடல் பிறந்த ஊரில் வந்து பேசுவதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாமக்கல் புத்தக திருவிழாவை 2வது ஆண்டாக வெகு சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களே, எதிரே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய கோட்டாட்சியர் அவர்களே, மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாற்றிருக்கிற மதிப்பிற்குரிய கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ஐயா அருளரசு அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் ஐயா முருகன் அவர்களே, எனக்கு முன்னால் தமிழில் அறம் என்கிற சொல் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறதோ என்று பட்டியல் எடுத்து மிகச் சிறப்பாக முன் தயாரிப்போடு மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா பெரியசாமி அவர்களே, நன்றி உரையாற்றி இருக்கிற உதவி திட்ட அலுவலர் திரு கண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற யுவராஜா கோபால்சாமி அவர்களே, நல்லாசிரியர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு கொள்வதற்கு இனிய நண்பர்கள் திரு தில்லை சிவக்குமார் அவர்கள், நாராயணமூர்த்தி அவர்கள், குருவாயூரப்பன் அவர்கள், அதே போல நாமக்கல் தமிழ்ச்சங்க நண்பர்கள், நிர்வாகிகள் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய சான்றோர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்லாமல் புத்தகங்கள் வாங்குவதற்காகவும் வந்து குழுமி இருக்கிற நாமக்கல் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். நண்பர் பெரியசாமி பேசுகிற போது கடைசியாக ஒரு போடு போட்டு போனார். முத்து, சொத்து, கெத்துன்னு. டி ராஜேந்திர சொந்தக்காரராக இருப்பார்னு நினைக்கிறேன். டி ராஜேந்திர தான் அப்படியே இதுகை மோனையா அடுக்குவாரு. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, குளத்துல பூக்கிறது அல்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பசங்க விளையாடுறது கில்லி, அடண்டனக்கா அடனக்கு நக்காம்பாரு. அதுபோல அன்பின் காரணமாக அவர் மெத்து கெத்துலாம் சொல்ல, நல்ல ஒத்துன்னு சொல்லாம போனார. நன்றி நண்பர் அவர்களே. இந்த தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பது உலக புகழ் பெற்ற நாமக்கல்லாரின் பாடல். அவரை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உண்மையிலேயே ஒரு நினைவு நூலகம் அமைத்து நினைவு மண்டபம் கட்டி அண்மையில் கூட அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு நிதியுதவி செய்கிற தமிழ் அரசுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், அதே போல பள்ளிக்கல்வித்துறை நூலகத்துறை இயக்குநர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த தனியான வணக்கம். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ இப்படிக்கு தமிழ் என்பது என் தலைப்பு. உங்களுக்கு தெரியும், தேடிச்சோரினிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று பாடியவன் பாரதி. அப்படி பாடிய பாரதிதான் மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எதிரலாமோ சென்று 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குறைந்துங்க சேர்ப்பேன் என்றும் பாடினான். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று உசுப்பிவிட்ட கவிதையை எழுதிய அதே பாரதி மெல்ல தமிழினி சாகும் என்று சொன்னதற்கும் அது அவனுடைய கருத்தல்ல, அந்த பேதை உரைத்தான் என்று சொன்னதற்கும் தொடர்பு இருக்கிறது நண்பர்களே. ஏனென்றால் உலகில் கிட்டத்தட்ட 7000 மொழிகள் பேசப்படுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அவற்றில் ஆயிரக்கணக்கான மொழிகள் அண்மையில் அழிந்து கொண்டே வருகின்றன. பன்னாட்டு பன்முக பண்பாட்டின் காரணமாக பல்வேறு தாய்மொழிகள் அழிந்து கொண்டே இருக்கின்றன. இந்தியாவிலும் அது நடந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மொழிகள் கடந்த 10 ஆண்டுகளில் அழிந்துவிட்டது. ஆனால் 3000 ஆண்டுக்கு மேலான மொழிகளின் பட்டியல் ஒன்று இருக்கிறது. அதில் தமிழும் இருக்கிறது என்பது நமக்கு பெருமை. ஆனால் அந்த தொன்மை அல்ல தமிழின் பெருமை. அதுதான் நான் சொல்ல வருவது. இயேசு பேசிய ஈப்ரு மொழி இப்பொழுது எழுத்தை இழந்து
வாட்டிகன் நகரில் பேச்சு மொழியாக மட்டும் இருக்கிறது. புத்தர் பேசிய பாலி மொழி, மகதி மொழி பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறு பகுதியில் மட்டுமே பேசப்படுகிறது. அதே போல தத்துவங்கள் பேசிய சாக்ரட்டிஸ் பேசிய கிரேக்க மொழி இப்பொழுது எழுத்து மொழியை இழந்து விட்டது. குறு மக்கள் பேசுகிற பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கிறது. ஜூலியஸ் சீசர் வீரம் பேசிய லத்தீன் மொழி ஆங்கிலம் உள்வாங்கி செரித்து விட்டது. அதை கிட்டத்தட்ட லத்தீன் பேசக்கூடியவர்கள் இப்பொழுது யாரும் இல்லை. அதிலிருந்து கிளைத்த மொழியாக ஆங்கிலம் உயர்ந்து நிற்கிறது. ஆக லத்தீன் மொழியும் பேச்சு வழக்கை இழந்து விட்டது. காளிதாசன் காவியம் பாடிய சமஸ்கிருத மொழி அது என்றைக்கும் வழக்கில் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கும் அது பேசப்படுவதில்லையே தவிர காவியங்களில் இருக்கிறது. அப்படியானால் 2 மொழிகள் தான் 3000 ஆண்டு காலத்திற்கு மேலாக எழுத்தாகவும் பேச்சாகவும் இன்றைக்கும் புழக்கத்திலும் இருக்கின்றன. அந்த 2வது மொழி என்ன தெரியுமா? மாண்டரின் என்கிற சீன மொழி. இந்த சீன மொழி தெற்கு சீனத்தில் இருப்பவர்கள் பேசுவது வடக்கு சீனத்தில் இருப்பவர்கள் புரியாதாம். மேற்கு சீனத்தில் இருப்பவர்கள் பேசுகிற மாண்டரின் மொழி கிழக்கில் இருப்பவர்களுக்கு புரியாதாம். அந்த அளவுக்கு அது வட்டார மொழியாக மாறிவிட்டது. ஆனால் என் தாத்தன் தொல்காப்பியன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய மொழி என் பேத்திக்கும் புரிகிறது என்றால் உலகில் தொன்மை மட்டுமல்ல தொடர்ச்சியுமான மொழி தமிழ்தான். அதை பேசுவதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு உண்மையிலேயே நாம் பெருமைப்பட வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புத்தக விழாக்கள். இவ்வளவு புத்தகங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை. நீங்கள் வியந்து போவீர்கள். இவ்வளவு இலக்கியங்கள் கிடையாது. இந்திக்கு ஒரு 1000 ஆண்டுக்குள் தான் வயது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று சுந்தரமிள்ளை பாடுவாரே, அந்த மொழிகளுக்கெல்லாம் 1000க்குள் தான் வயது. ஆனால் 3000 ஆண்டு கால தொன்மை மட்டுமல்ல தொடர்ச்சியாக இருக்கிற இந்த தமிழின் இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை. நான் என்னுடைய இந்து தமிழ் நாளிதழின் தமிழ் இனிது என்கிற செவ்வாய்க்கிழமை தோறும் வருகிற தொடரின் முதல் கட்டுரையில் இதை குறிப்பிட்டிருந்தேன். அது என்ன தெரியுமா? தமிழில் எல்லா வகையான மதங்களுக்கும் சார்பான இலக்கியங்கள் உண்டு. நீங்கள் சமணம் பிடித்தவரா? உங்களுக்கு சிந்தாமணி கிடைக்கும். பௌத்த மதம் உங்களுக்கு பிடித்ததா? உங்களுக்கு மணிமேகலை கிடைக்கும். சைவம் தேவார திருவாசகங்கள் கிடைக்கும். வைணவம் 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்கும். நீங்கள் கிறித்தவரா? உங்களுக்கு தேம்பாவணி கிடைக்கும். நீங்கள் இஸ்லாமியரா? உங்களுக்கு சீராபுராணம் கிடைக்கும். உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லையா? ராவண காவியம் கிடைக்கும். இப்படி உங்கள் சார்புள்ள எதுவாக இருந்தாலும் இலக்கியம் இருக்கக்கூடிய ஒரே உலக மொழி தமிழ். வேறு எந்த மொழியிலும் இத்தனை வகையான, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஜனநாயக மொழி என்பது தமிழ் தான். எந்த மதத்திற்கும் நீங்கள் எதை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாவிட்டாலும் சரி, உங்களுக்கான இலக்கியங்களை தமிழில் கிடைக்கும். வேறு எந்த, நீங்கள் யோசித்து பாருங்கள், வேறு எந்த மொழியிலும் இந்த அளவுக்கான ஜனநாயகத்தன்மை கிடையாது. அதே போல மாற்றங்கள், எவ்வளவோ மாற்றங்கள். நீங்க ஒண்ணு இல்ல, நம்முடைய நாமக்கல் புத்தக திருவிழாவுக்கு திருவள்ளுவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளுவர் இங்க வர்றாரு. ஐயா வந்து இப்ப எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்து வரவேற்றாங்க. அது நம்முடைய நல்ல பண்பாடு. என்னுடைய மகள் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு நான் இந்த மொய் பையில வந்து தேங்காய் பழம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அது போல புத்தகங்களை போட்டு கொடுத்தேன். அதை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு புதிய பண்பாடு. ஐயா புத்தகம் கொடுத்து என்ன வரவேற்றாங்க. அது மாதிரி திருவள்ளுவர் வர்றாரு. ஐயா போய், ஐயா வாங்க ஐயா, புத்தக திருவிழாவுக்கு வந்ததுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் தெரியுமா? இது என்னன்னு கேட்பாரு. இது என்ன வியப்பாருக்குல்ல? ஐயா நீங்க எழுதின புத்தகம்? அப்படியா? நான் எழுதின புத்தகம் மாதிரியே இல்லையே இது. அப்புறம் அந்த கொண்டையெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி படம் போட்டிருக்காங்க சொல்லுவாரு. ஏனென்றால் அவர் எழுதிய எழுத்து வடிவம் இன்றைக்கு இல்லை. எழுத்து வடிவம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. எத்தனை முறை ஐயா வாசே குழந்தசாமி அவர்கள் அது பற்றி பெரிய ஆய்வு எழுதியிருக்கிறார். எத்தனை முதல்ல பிளஸ் போடுறோம்ல, கூட்டல், கூட்டல் தான் பழைய காலத்து கா, வட்டெழுத்து, தமிழ் எழுத்து என்றெல்லாம் மாறி பல்லவர்கள் காலத்தில் தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் பேசுகிற எழுதுகிற எழுத்து முறை வந்ததாம். இப்ப இருக்கிற
ஒரு இயேசு கிறிஸ்துவோட வடிவம் மாதிரி போடுங்களேன், பிளஸ் கொஞ்சம் கீழே இழுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கிராஸ், அதுதான் அன்றைய தா. அப்படித்தான் வள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஓலையில் வைத்து. ஆனால் இன்றைக்கு அந்த வடிவம் மாறி மாறி உலகத்தில் இணையத்தில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக இருக்கிற மொழியாக தமிழ் வளர்ந்திருப்பதுதான் பெருமை. முன்னை பழமைக்கும் மூத்த பழமையாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்தமை பெற்றித்தாய் என்று சிவபெருமானை பற்றி நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்லும். அதுபோல மிக பழைய பெருமையும் உண்டு, மிக நவீன இலக்கியமும் உண்டு. விக்கிபீடியா என்று ஒன்று இருக்கிறது, நண்பர்கள் அதில் போய் தகவல்களை திரட்டலாம். அந்த விக்கிபீடியாவில் ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியான கட்டுரை பகுதிகள் உண்டு. உலகிலேயே மிக அதிகமாக 20 லட்சம் கட்டுரைகளை கொண்டிருப்பது ஆங்கிலம். அதற்கு அடுத்து 15 ஆண்டுக்கு முன்பு, நான் சொல்வது 15 ஆண்டுக்கு முன்பு எழுத்தாளர் சுஜாதா இருந்தார். அறிவியலும் புனைவும் இரண்டும் வாய்க்கப்பெற்ற நல்ல அறிஞர். ஆனால் அவர் கண்டுபிடிச்சதான் அந்த இவிஎம் மிஷின், எலக்ட்ரோ ஓட்டிங் மிஷின். அது நல்லதுக்காக கெட்டதுக்கான தெரியலன்னு வச்சுங்க. ஆனால் அதை கண்டுபிடித்த அதே அறிஞர் தான் தன்னுடைய கையெழுத்தையே கணினியில் போட்டு அறிமுகப்படுத்தினார். அவர் சொல்றாரு, 15 ஆண்டுக்கு முன்பு அவர் சொல்றாரு, உலகில் இணைய பயன்பாட்டில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ் இருக்கிறது என்று 15 ஆண்டுக்கு முன்பே சொன்னார் என்றால், இன்றைக்கு இருக்கிற எத்தனை பேர் கணினியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், அதுவும் தமிழில் என்று நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இப்பொழுது எழுத படிக்க தெரிந்தவருக்கும் எழுத படிக்க தெரியாதவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ, திரும்பவும் சொல்கிறேன், எழுத படிக்க தெரிந்தவருக்கும் எழுத படிக்க தெரியாதவருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அந்த வேறுபாடு அடுத்த தலைமுறையில் கணினி தெரிந்தவருக்கும் கணினி தெரியாதவருக்கும் என்பதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன துறையாக இருந்தாலும் சரி, நான் உண்மையில் தமிழாசிரியர், எந்த பயிலகத்திற்கும் போகவில்லை. நானா கணினி வாங்கி உள்ள நுழைஞ்சு தட்டி 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 பார்த்து, நீங்க செல்லுலையும் கம்ப்யூட்டர்லையும் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும், ஆனால் ஒன்றும் புரியாது. நீங்களே நுழைஞ்சு டூயிங், லேர்னிங் பை டூயிங். அப்படி போனால் ஏராளமான தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல உலக வரலாறுகள் கொட்டி கிடக்கின்றன. அப்படியானால் இந்த எழுத்து மாற்றங்கள் எல்லாம் அண்மையில் வந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். போன நூற்றாண்டில் இப்ப நம்ம ஏனான்னு எழுதிட்டு இருக்கோம்ல, ஏனா, அது முந்தி ஏனா. எப்படி 2500 ஆண்டுகளாக நாம் இப்பொழுது எழுதுகிற ஏனா ஓனா ரெண்டும் ஏன்னா ஓவன்னா. அப்பனா எது ஏனா எது ஓனான்னு கேட்டா, தலையில புள்ளி வச்சா அது குரில், புள்ளிய கிள்ளி எடுத்துட்டா அது நெடில். ஏ அப்படின்னு போட்டு புள்ளி வச்சா ஏனா, புள்ளி இல்லாம ஏனா போட்டா அது நெடில். ஓனான்னு போட்டு புள்ளி வச்சா குரில், ஓனான்னு போட்டு புள்ளி வைக்காம இருந்தா நெடில். இப்படி இருந்தது 2500 வள்ளுவர் காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. ஆனால் கடந்த நூற்றாண்டில் தான் இது மாற்றப்பட்டது. மாற்றியவர் ஜோசப் பெஸ்கி என்கிற, அவருக்கு தமிழ் என்ன இருங்க சொல்லட்டும், ஐயா இங்க இருந்து சொல்றாங்க, வீரமாமுனிவர் என்கிற வெளிநாட்டுக்காரர். அதற்கு பிறகு தந்தை பெரியார் லைன்னு சொல்றோம்ல, லை லைனா வந்து யானமாய் அப்படி வந்து அப்படி போடும். அத மற்ற எல்லா கை மை சை எல்லாத்துக்கும் ஒரு ரெட்டை கொம்பு இருக்கு, இதுக்கு மட்டும் ஏடா ஒரு யானை கொம்பு இருக்கு அப்படின்னு அந்த யானை கொம்பை தூக்கி விட்டு அந்த கொம்பையை இதுக்கு போட்டுக்கலான்னு பயன்படுத்தி வந்தவர் உண்மையில் தந்தை பெரியார் அல்ல. அதற்கு முன்பே அயோத்திதாச பண்டிதர் பல்வேறு தமிழறிஞர்கள் பயன்படுத்தியதை அவர் தொகுத்து முன்வைத்தார். அது பற்றி கொண்டது, அது இப்பொழுது வந்திருக்கு. அதுதான் கணினியில் பயன்பாட்டில் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி ஏராளமான மாற்றங்களை கண்டது தமிழ். அது மட்டுமல்ல, நமக்கு வந்து நம்முடைய பெருமை உண்மையான பெருமை, வெட்டி பெருமை அல்ல. வீட்டில் ஒரு கிழவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன பசங்களை வேலை பார்க்கவே விடாது. டேய் அங்க உட்காராதரா, ஏண்டா தலையில கை வச்சிருக்க, ஏண்டா தாவங்கொட்டையை கட்டிக்கிட்டு, ஏண்டா கையை கட்டிக்கிட்டு, ஏண்டா உரல்ல உட்காந்துருக்க, பாட்டி உட்காந்தா என்ன பாட்டி வீடு விளங்காதரா, இப்படி என்னத்தையாவது சொல்லி சொல்லி அவனுடைய செயல்பாடுகளை முடக்கிக் கொண்டே இருக்கு. ஆனால் நமக்கு பழந்தமிழில் எடுத்துக்கொள்வது வேண்டியது என்ன, தவிர்த்துக் கொள்ள வேண்டியது என்ன என்று கண்டுபிடிக்க தெரிந்தால் எல்லாமே சிறப்பானது நான் சொல்ல மாட்டேன். சொல்ல போனா ஒரு 1000 ஆண்டுக்கு பிறகு மக்கள் பயன்பாட்டுக்கான தமிழ் இலக்கியம் இல்லை என்பதுதான் உண்மை. 1000 ஆண்டுக்கு பிறகு. அப்படியானால் மிக பழமையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இங்க இருக்கிற நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தஞ்சாவூருக்கு போயிருப்பீங்க? சும்மா கை தூக்குங்களேன். எத்தனை பேர் தஞ்சாவூருக்கு போயிருக்கீங்க? இவ்வளவு பேர் போயிருக்கீங்களா? மகிழ்ச்சி.
இப்ப கை தூக்கினவங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கீங்க? ஓ, அவ்வளவு பேரும் போயிருக்கீங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையா தான் பேசணும் போல இருக்கு. சரி, அது கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆகிறது. 1016 அதனுடைய முதல் குடமுழுக்கு ராஜராஜ சோழன் நடத்தினான். அதுல பக்தி இருக்கிறதா? இருக்கிறது. இந்த நிழல் விழாது அதெல்லாம் பொய், சும்மா அதெல்லாம் கொஞ்சம் ஏத்தி விடுறதுங்க. நம்ம என்னை அறிமுகப்படுத்திய நண்பர் கொஞ்சம் ஏத்தி விட்டார்ல, எனக்கே பயமா இருந்துச்சு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் இல்லை சொல்றாங்களா, அது மாதிரி இல்லாம அது மாதிரி பெரிய கோயிலை பற்றிய வதந்திகள் அதிகம். உண்மை என்ன தெரியுமா? அந்த கோயில் கட்டப்பட்டது கிபி 1016. அப்பொழுது நான் திரும்பவும் சொல்றேன், அப்பொழுது இந்தியாவிற்கு ஆங்கிலம் என்கிற ஒரு மொழி வரவே இல்லை. நான் கேட்கிறேன், அந்த கோவில்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? சிவில் இன்ஜினியரிங், முக்கியமா சிவில் இன்ஜினியரிங் இருக்கா இல்லையா? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. இது மூன்றும் இல்லை என்றால் அந்த கோவில் இல்லை. அப்படியானால் தமிழில் இந்த பொறியியல் இருந்திருக்கிறது. நாம் வீழ்வே நினைத்து விழுந்து விட்டோம். உண்டா இல்லையா? சரி, இதாவது 1000 ஆண்டு உலகின் மிக பழைய அணை என்று நம்ம பேர் வைக்கிறாங்க. நம்ம வச்சது கல்லணை. ஆனா கிராண்ட் அணைக்கட் என்று பேர் வச்சானே ஆர்தர் மில்லர், அவரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் மிக பழைய அணை இன்று வரை தாக்கு பிடிக்குது. உண்மையில் இந்த கோயில அந்த காவிரிய நினைச்சு பார்த்தா இப்ப மாதிரி இல்லைங்க. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி பொங்குமாங்கடல் மாதிரி பொங்கி வருகிற காலத்தில் அதை தடுத்து, அதை நிறுத்தி, அதை தூம்பு போட்டு, அதை வைப்பதற்கு சிமெண்ட் இல்லாத காலத்துல, கிரேன் இல்லாத காலத்துல, இப்ப போடுற மாதிரி பெரிய பெரிய பொருள்களை தூக்கி போடுறதுக்கான எந்த விதமான எந்திரமும் இல்லாத காலத்துல கல்லணை கட்டியிருக்கானா, நீர் மேலாண்மை அப்பொழுது இருந்திருக்கிறதா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்திருக்கிறதுனால அது இன்னும் இருக்கு. ஆனால் நாம் அதை தொடரவில்லை. ஏன் என்றும் தெரியவில்லை. நாம யோசிக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகில் எந்தெந்த மொழி எல்லாம் இந்தந்த வகையில் சிறந்ததுன்னு ஒரு பழைய வெண்பா பாட்டு இருக்குங்க. சட்டத்தில் லத்தீனம், சார்பு அறத்தில் ஈபுருவம், தட்பமிகு சாஸ்திரத்தில் சமஸ்கிருதம், நுட்பமிகும் ஆன்ற அறிவியலில் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, சான்ற இறை மாண்பில் தமிழ். இதுல சிலருக்கு உடன்பாடு இருக்கும், சிலருக்கு உடன்பாடு இருக்காது. அதனாலதான் தந்தை பெரியார் காட்டுமிராண்டி மொழியான்னு சொன்னார்ல. அதுக்கு காரணம் தான் பக்தி இலக்கியம் அவ்வளவு இருக்கு. இவங்க காட்டுமிராண்டி மாதிரி இருக்காங்க. ஆனால் அவரு தான் திருக்குறளை ஊரா தூக்கிக்கிட்டு நடந்தாரு. திருக்குறள் மாநாடுகளை முதலாக நடத்தியவர் தந்தை பெரியார். அவரோட தமிழுக்கு எதிரி அல்ல. தாய் குழந்தை மேல கவுற மாதிரி, பூனை குட்டிய கவுறதுக்கும் எலிய கவுறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? பூனை எலிய பிடிக்கும் போது பாயும், குட்டியை கவும்போது ஆவும் பாவும். அது மாதிரி தந்தை பெரியார் பூனை எலியை பிடிப்பது போல சொல்லவில்லை, தன் குட்டியை பிடிப்பது போல சொன்னார். அதனாலதான் அந்த திருக்குறளுக்கு அவர் மாநாடுகள் நடத்தினார். அவ்வளவு பழமையான, அவ்வளவு பக்தி இருக்கிற இலக்கியத்தில் இன்றைக்கும் நண்பர்களே, இன்றைக்கும் தமிழ் வீழ்ந்து விடுமோ என்று அஞ்சக்கூடிய இடங்களில் ஒன்றாக பக்தி சார்ந்த இடங்கள் இருக்கிறதா இல்லையா? இந்த கோவிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அது நல்லா சொல்லுங்க வாங்க. ஒரு சிறு கை குழந்தை பெற்றோரால் தவறவிடப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை இங்க மைக் செட் அருகில் இருக்காங்க. தயவு செய்து பெற்றோர் வருக. குழந்தை பேரு சன்விகா, அப்பா பேரு சரவணன், அம்மா பேரு காயத்ரி. கொஞ்சம் விரைவா வந்து குழந்தைக்கு அருகில் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். நன்றி. குழந்தைய விட புத்தகங்களை நேசிக்கிறாரப்பா போல் இருக்கு. வந்துட்டாங்க. வாழ்க வாழ்க. குழந்தையை விட வாழ்வியலை விட எதுவும் முக்கியம் கிடையாதுங்க. அதனால அவங்க சொன்னதுங்கிறது இயல்பானதுதான். அந்த பல்வேறு கோயில்களில் ஒரு போர்டு தொங்க விட்டுருக்காங்க. என்னது? இந்த கோவிலில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சிவப்பிரகாசர் என்கிற மாபெரும் தமிழ் புலவர், நிறைய ஏராளமான இலக்கியங்களை எழுதியவர், அவர் என்ன சொல்றாரு? வேதம், இது அவருடைய வாசகங்க, நான் ஒன்னும் கூட சொல்றேன். வேதம் ஓதின் விழி நீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலேம்.
ஆனால் திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதில் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்த நீர் பாய அன்பர் ஆகுனர் அன்றி மன்பதை உலகில் மற்றையர் இலரே. என்ன அர்த்தம்னா, இப்பொழுது கோவிலில் வழிபாட்டு முறையில் இருக்கிற முறையில் பாடுகிற போது எனக்கு எந்த விதமான மாற்றமும் தெரியல. ஆனால் தமிழில் பாடினால் நான் நெஞ்சு நெக்குருகி கண்ணீர் விட்டு என்னால் இறைவனோடு கலக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. சொன்னது யாரு? சிவபிரகாசமிகள். ராமலிங்க அடிகளார் ஐயா சொல்லும்போது சொன்னார்ல, வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கது பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீன் சுவை கலந்து என் உன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. எழுதியவர் வள்ளலார். எழுதப்பட்டது திருவாசகத்தை பற்றி. ஏனென்றால் தமிழில் பாடுகிற போது என் ஊனும் உருகும் கலந்து வருகிறது. இது சிவபெருமான பத்தி வைணவ இதெல்லாம் நிறைய நாள் பாட முடியும். ஒன்னே ஒன்று பாடுறேன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. இது திருநாவுக்கரசர் தேவாரம். எப்ப பாடுனது தெரியுமா அந்த வரலாறு உங்களுக்கு? அவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டுறாங்க. இந்த பாடலை பாடியவுடன் ஒரு மேலே வந்தார். எப்படி வந்தார் என்றால், கல்லு மேல வரல, தமிழ் மேல கொண்டு வந்துருச்சு என்று சொல்லுகிற வரலாறு தமிழுக்கு உண்டு. ஆனால் அந்த தமிழ் வீழ்ந்து விடுமோ என்கிற ஐயம் வரவேண்டியதில்லை என்பதற்காக சொல்லுகிறேன். நண்பர்களே, இது போல நீங்க ஒவ்வொரு இலக்கியமா எடுத்தீங்கன்னா அதனுடைய இலக்கிய சுவை மட்டுமல்ல, உலக பார்வை. உலக பார்வை நாம் இன்றைக்கும் நாம் பெருமையாக அவர் அறம் என்று சொல்லிக்கிட்டே போனார் பாருங்க. ஆனால் அந்த அறத்திற்கான விளக்கத்தை கொஞ்சம் மாத்தி மாத்தி திருவள்ளுவரையே மாத்தி, நான் வேற எங்கேயும் கூட போகல, நம்முடைய நாமக்கல்லார் அவர்கள் திருவள்ளுவரும் பரிமேலழகரம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தயவு செய்து வாங்கி படிங்க. என்னென்ன மாற்றங்களை பண்றாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு மாற்றம் அரண் வலியுறுத்தல். ஐயா சொன்னது அறம். அரண் வலியுறுத்தல் ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அறம்ங்கிறது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. மடத்துக்கண் மாசிலன் ஆதல் அடைத்தரன் ஆகுல நீர பெற இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த ரெண்டு திருக்குறளையும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து அவருக்கு எழுதுறாரு. ரஷ்யன்ல இருந்து மொழிபெயர்த்து ஆங்கிலத்துல காந்திக்கு எழுதுறாரு. காந்தியடிகள் பார்த்துட்டு மிரண்டு போறாரு. நம்முடைய அகிம்சையை யார் இந்த கவிதையில் எழுதி வச்சிருக்கிறது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் யார் எழுதி வச்சிருக்கிறது அப்படின்னு டால்ஸ்டாய்க்கு திரும்ப கடிதம் போட்டு கேட்கிறாரு. இப்ப மாதிரி செல் கிடையாது, இருந்துனாலோன்னு பேசியிருப்பாரு. ஆனா கடிதம் போட்டு கேட்டோம்னா அவர் திரும்பி சொல்றாரு, உங்கள் நாட்டில் இந்தியாவில் தென்கோடியில் தமிழ் மொழி என்று ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியில் திருக்குறள் என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது, அந்த திருக்குறளில் உள்ள அரண் வலியுறுத்தல் தான் இது என்றவுடன் அவர் வியந்து போய், அப்படியா ஆங்கில மொழிபெயர்ப்பு திருக்குறளை வாங்கி படிக்கிறாரு. அதிலே அவருக்கு திருப்தி இல்லை. ஆகா, இவ்வளவு அற்புதமான கருத்துக்களா அப்படின்ட்டு திருக்குறளை படிப்பதற்காகவே தமிழ் கற்க தொடங்கி தமிழில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டு மோகன்தாஸ், கரம்சந்த், காந்தி என்று தமிழில் கையொப்பமிட வைத்தது திருக்குறள். அப்போ உலக புகழ்பெற்ற கருத்துக்கள் உள்ள, அதனால்தான் அது உலகம் முழுசும் போகுது. நீங்க திருக்குறள்ல உள்ள பெருமை என்ன தெரியுமா? தமிழ்ங்கிற சொல்லே கிடையாதுங்க. தமிழ் என்கிற சொல் கிடையாது. ஆனால் உலக அளவில் 100க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இலக்கியம் திருக்குறள் தான். ஏனென்றால் சரக்கு பெருசா செட்டியார் பெருசா, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் சரக்கு சிறப்பாக இருந்தால் ஊர் முழுசும் உலகம் முழுசும் விற்கும் என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டு திருக்குறள். ஆனா அந்த திருக்குறளை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பாடத்திட்ட கூட 2 தடவை நான் இருந்தேங்க. பாடத்திட்ட கூட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எல்லாத்துக்குமே 10, 20ன்னு திருக்குறளை வச்சிருவோம். பயிலுக்கு என்ன தான் பண்ணுவாங்க, அதை மட்டும் சாய்ஸில் விட்டுருவாங்க. வள்ளுவர்கிட்ட கற்க கசடர் கற்பவை கற்ற நிற்கு அதுக்கு தக அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பயல்கள்கிட்ட. வள்ளுவர் செத்த போய் 2000 வருஷம் ஆச்சு, வாத்தியார் சாக மாட்டேங்கிறாரு.
இன்னும் படிக்க சொல்லி உயிரை வாங்குறாரு. ஆனா அந்த குரல் தான் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் வரும் என்பது அவனுக்கு உணர்த்தப்படவில்லை. இந்த கீழே இருக்கிற குறிப்பில் திருவள்ளுவர் ஆசிரியர் குறிப்பு போடுவாங்கல்ல, அதுல இப்பவும் பாருங்க, நான் பாடத்திட்ட குழுவில் இருக்கும்போது கூட அதுக்காக போராடி இருக்கேன். சென்னா போதார், மாதானு பங்கி, என்ன பங்கி, மாதானு பங்கி, தெய்வ புல, இதெல்லாம் இந்த இமயமலைக்கு முண்டாசு கட்டுற மாதிரி. இமயமலைக்கு எதுக்குங்க முண்டாசு? திருவள்ளுவருக்கு இந்த அடைமொழியெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி காந்தியை தமிழ் படிக்க வைத்தது திருக்குறள் அப்படின்னு சொல்லணும். அதனால மனப்பாடம் மட்டும் பண்றதுனால அவன் திருக்குறள் மேலே வெறுப்பாயிடுறான். இதை பத்தி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. என்னன்னா, வள்ளுவர் வர்றாராம் தமிழ்நாட்டுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு, திருக்குறள்ல பாடம் வச்சு பரிசு வைக்கிறாங்க. என்ன ஆயிருப்பாரு? திருவள்ளுவர் திருக்குறள் பரீட்சையில பெயிலே. அவர் கவிதைங்க, வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வு எழுத போனார், பாவம் பரீட்சையிலே தோல்வியுற்று போனார், காரணம் படிக்கவில்லை கோனார். நோட்ஸ் படிக்கலைன்னா வள்ளுவர் திருக்குறளே பெயிலே. இப்படி இருக்கிற கல்வி முறையில் நாம் மனப்பாடம் பண்ற பகுதி மட்டுமல்ல, உலக அறிவை சொல்லுகிற அறிவியலை, பொறியியலை, மருத்துவத்தை, சாதி வேற்றுமையை களைவதை பற்றி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா மனிதருக்கும் இல்லைங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லா மனிதருக்கும் வேற, எல்லா உயிர்க்கும், எல்லா உயிரும் அவங்கவுங்க அம்மா வயிற்றுல இருந்தா அப்பா துணையோடு தான் வர முடியும். தான் ஒற்றுமை. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பட்டியல் போட்டா பெருசு போய்கிட்டே இருக்கு, என்னென்ன பட்டியல்னு. அதே போல கம்பனுக்கு புகழ்வுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அவனுடைய உண்மையான பெருமை என்ன தெரியுமா? அப்ப இருந்தது மன்னர் ஆட்சி. ஆனா மன்னர் ஆட்சி மாறிக்கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை கம்பன் சொல்லி இருக்கிறான் என்பதை பலர் பறந்து விடுவார்கள். இந்த பாட்டை சொல்லுவாங்க, குகனோடும் ஐவரானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடும் மறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய இன்னோடும் எழுவனானோம் அப்படின்னு ஒற்றுமை பாடியிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் மனித சமூக மாற்றத்தில் மன்னராட்சி இருந்து மக்களாட்சிக்கு மாற வேண்டிய அவசியத்தை கம்பன் சொல்லியிருக்கிறான். செயிர் தீர் உலகில் சென்று நின்று வாழ், உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பு மாயினான். மக்கள் உயிரான், உடம்பு முக்கியமா உயிர் முக்கியமான்னு கேட்டா உயிர் தான் முக்கியம். உயிர் இருந்தாதான் அவன் இயங்க முடியும். இப்படி கம்பன் சொன்னதை நாம் சொல்லவில்லை. அதே மாதிரி அழகா சொன்னாரு தொல்காப்பியத்தை பத்தி. ஒன்னு சொல்லுவேன், உங்களுக்கு வியப்பா இருக்கும், தமிழாசிரியர்கள் இருந்தா கூட நீங்க கூட குறிச்சுக்கலாம். எப்பொழுது ஒரு பெண் கருவுருவாள் என்பதை வேறு எந்த இலக்கியமாவது சொல்லியிருக்கிறதா? தொல்காப்பியம் சொல்லியிருக்குங்க. ஆச்சரியமா இருக்கும். ஒன்றறிவதுவே உற்றறிவு. நமக்கு மனப்பாடம் பண்ற மாதிரி சொன்னதுனால ஒன்னும் புரியலன்னு வச்சுங்களேன். 5 அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவு என்னன்னு கேட்டு பாருங்க, நிறைய பேர்ட்ட தெரியாது. வெறும் தொடு உணர்வு முதல் அறிவு, 2வது வாய், இப்படியே போவோம். 2வது வாய், 3வது மூக்கு, 4வது கண்ணு, 5வது காது, 6வது பகுத்தறிவு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அவற்றோட மூக்கே, 3 அறிவதுவே அவற்றோட கண்ணே, 4 அறிவதுவே அவற்றோட செய்வே, 5 அறிவதுவே அவற்றோட மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இது மட்டும்தான் பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் பூத்த பின்னர் ஈராறு நாளும் நீத்த அகன்று உரையார் என்மனார் புலவர். அதுக்கு என்ன பொருள் நீங்க எடுத்து பாருங்களேன். மென்சஸ் ஆகி 16 நாளில் கருவுறும். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. எப்போ 3000 ஆண்டுக்கு முன்பு இப்ப இருக்கிற ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து என்னன்னு நம்மள கேட்பாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் 3000 ஆண்டுக்கு முன்பு இந்த அறிவியலை சொன்ன தொல்காப்பியன், இவன் வீழ்வானோ அல்லது இவன் தமிழ் வீழுமோ? இன்னொன்னு, திருக்குறளை மட்டும் வாழ்வியல் நூல் சொல்றாங்களா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். நீங்க திருக்குறளுக்கு உள்ளேயே போக வேண்டாங்க, அதை பிரிச்சிருக்காங்கல்ல. அறம் பொருள் இன்பம், வீடு இல்ல, தர்ம அர்த்த காம மோட்சம் என்பது வடமொழி. ஆனால் மோட்சம் திருக்குறள்ல இல்ல. ஆனா திருவள்ளுவர் மாலையில அது சொன்னதா பாடியிருப்பாங்க, அதெல்லாம் பாத்துங்க நீங்க, அது உங்க இஷ்டம். அறம் பொருள் இன்பம்ங்கிறத பிரிச்சவரு அறம்ங்கிறத 2ஆ பிரிக்கிறாரு, இல்லறம் துறவரம். நீங்க நாலடியார்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல துறவரம் வரும், அப்புறம் தான் இல்லறம் வரும். ஆனா திருக்குறள் முதல்ல இல்லறம், இல்லறவியல். அதுலயும் அறம் என்பதற்கு என்ன பொருள் சொன்னார்னா,
அதான் நாமக்கல்லார் போட்டிருந்த உரையிலிருந்து நான் கத்துக்கிட்டது. நாமக்கல் ஐயா ராமலிங்கம் அலி அவர்கள் எழுதின புத்தகத்துல அறம் என்பதற்கு பரிமேலழகர் சொன்ன உரை தவறுங்கிறாரு. என்ன தவறுன்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, பரிமேலழகர் சொல்லும்போது அறம் என்பதற்கு மனு முதலான நூல்களில் விதித்தன செய்வதும் விலக்கியன விளக்குவதும் அப்படின்னு இருந்தாரு. இது ஏற்றுக்கொள்ளவில்லை நாமக்கல்லார். இந்த இல்லறம் அறவரம் ரெண்டையும் பிரிச்சா கூட அறத்துப்பாலுக்கு 38ங்க. நீங்க எண்ணிக்கிட்டு வாங்க, 133 அதிகாரம். எவ்வளவு இயல்பாக திட்டமிட்டு வாழ்வியலை சொன்ன நூல் திருக்குறள் என்பது உங்க சிலபஸில் இல்லாததுங்க. நீங்க இது வரைக்கும் படிச்ச அவுட் ஆஃப் சிலபஸ் நான் சொல்றது. அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம், பொருட்பாலுக்கு 70 அதிகாரம், காமத்துப்பால் என்று வள்ளுவர் பெயர் வைத்து இன்றைக்கு இன்பத்துப்பால் என்று சொல்லப்படுகிற 3வது பாலுக்கு 25 அதிகாரம். இப்ப இந்த விகிதத்தையே பாருங்க. உன் வாழ்க்கையில அறம் முக்கியமானது, அதான் முன்னாடி வச்சாரு. பொருள் இல்லைன்னா அந்த வாழ்க்கையே இல்லை. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதனால பொருளுக்கு 70 அதிகாரம் வைத்தாரு. 3வதா 25 அதிகாரம் காமத்து பாலுக்கு வச்சாரு. அதையும் 2ஆ பிரிச்சாரு. 2ஆ பிரிச்சு விட்டு அதுல களவியல் கற்பியல் 2 இருக்கா. களவியலுக்கு வெறும் 7 அதிகாரம், கற்பியலுக்கு 18 அதிகாரம். என்ன தெரியுமா அர்த்தம்? ஒண்ணு இல்ல, காதலுக்கு 7 அதிகாரம், திருமண வாழ்க்கைக்கு 18 அதிகாரம். இப்ப புரியுமே? ஆமா. ஏன்னா நம்மால் இருக்கானே, இவன் பொழுதனைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்பான். விட்டா ஆயில் முழுசும் நான் காதலிக்கிறேன்மா, ஏய் அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம், நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ற கதையெல்லாம் இங்க வேண்டாம். ஒழுங்கா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த, குடும்பத்தை நடத்துறத பாரு. சொல்லாமல் சொன்னது இல்லையா? அதிகார அமைவுகளை பார்க்கிற போது எவ்வளவு வாழ்வியலோடு சொல்லியிருக்கிறார். திருக்குறளை பத்தி நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு உதாரணத்தோட நான் அடுத்ததுக்கு போறேன். அது என்னன்னா, பொய் சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க வள்ளுவர். பொய் சொல்லலாம். என்னடா அது, பொய் சொல்லலாம் சொல்லியிருக்கிறாரா வள்ளுவரா? ஆமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் எப்படி சொல்றது? அதாவது வாய்மை மாதிரி நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லைன்னா பொய் சொல்லிக்க. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கமெனின். அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லையா, அதனால நீ பொய் சொல்லிக்க. இதை மட்டும் நம்ம பயலுக்கு அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. பயலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்தான்னா ஒரே மாதிரி சொல்லுவாங்க. 2-3 பேர் அடுத்தடுத்து லேட்டா ஆரம்பிச்சுங்க. வாத்தியார் கேட்பாரு, ஏண்டா லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். சரி சரி போ, உனக்கு இப்படியே உட்காரு. அடுத்தவன், உனக்கு என்னடா லேட்டு? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார். உனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சா? ஏண்டா ஒருங்கால சைக்கிள் ஒருத்தர் வச்சிருக்க மாட்டியாடா? சரி போய் உட்காரு. 3வது பையன் வந்தான். அவன்கிட்ட ஏண்டா லேட், உனக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிருக்குமே அப்படின்னாரு. அவன், ஆமா சார், எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. இதைத்தானடா முன்னாடி வந்து 2 பேரும் சொன்னாங்க. அவன் திரும்பி சொன்னான், 3 பேரும் ஒரு சைக்கிள்ல தான் சார் வந்தோம். இதைத்தான் புரை தீர்ந்த நன்மை பயக்க முடியுங்க. இதை சொல்லாம நீங்க உலகத்துல மனிதர்கள் வாழவே முடியாதுங்க. அது பயலுக்கு அது வந்து தண்ணி விட்ட பாடு. ஒரு அப்பா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, டேய் என் ஃப்ரெண்டு போன் பண்ணுவாரு, 10,000 ரூபாய் பணம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, நான் இல்லைன்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால நான் போன் பண்ணா நான் இல்லைன்னு சொல்லிடு. கொஞ்ச நேரத்தில் போன் வந்துச்சு. இவர் உட்கார்ந்துருக்காரு, டேய் அவனை தான் இருப்பான் சொல்லிடு. ஹலோ, யாரு? பெரியசாமியா? ஆமாங்க. உங்க அப்பா இருக்காரா? இருக்காரு, ஆனா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. அவனுக்கு தெரியாது. இதுதான் புரை தீர்ந்த நன்மை பயக்க முடியும். ஆனால் நண்பர்களே, கொஞ்சம் ஆய்வு செய்வதற்காக இதை நான் சொல்லுகிறேன், யார் மேலும் குறை சொல்வதற்காக அல்ல. தமிழில் உள்ள ஏராளமான இலக்கியங்கள்ல கொஞ்சம் நீங்கள் பரிசீலிக்க வேண்டிய இலக்கியமும் இருக்கு என்கிற கருத்தை நான் முதலே சொல்லியிருந்தேன். அதுல ஹரிச்சந்திர புராணம்னு ஒரு கதை இருக்கு. காந்தியடிகள் அதை கேட்டுவிட்டு இனிமேல் பொய்யே சொல்வதில்லை என்று அந்த நாடகத்திற்கு பின்னால் முடிவெடுத்தார்கள் என்கிற ஒரு அற்புதமான கருத்தும் இருக்கு. அதில் இல்லைன்னு சொல்லல, தமிழ்ல இல்ல, வடமொழியிலிருந்து படித்து பார்த்துவிட்டு நாடகத்தை பார்த்துவிட்டு இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. உண்மைதான். நம்மாடு அதை பார்க்கிற துணி இருக்குல்ல. ஹரிச்சந்திர புராணத்திலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாயினா, அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை கூட அடகு வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இப்படி சொல்ற ஆளு இருக்கு. ஆனால் நண்பர்களே, வள்ளுவர் எந்த இடத்தில் வேறுபடுகிறார் என்பதற்கு, ஹரிச்சந்திரன் யாரு? ஒரு மன்னன். அவன் பொய்யே சொல்ல மாட்டான் என்பதற்காக, சோதிப்பதற்காக விஸ்வாமித்திர முனிவர் வந்து அவனை பல பாடுபடுத்துவார். நாட்டை கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எனக்கு தர வேண்டிய பணம் லேட் ஆனதுனால வட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு தன்னை கொடுக்கிறான்.
அதுக்கப்புறம் மனைவியை விற்கிறான், குழந்தையையும் விற்கிறான். கடைசியில் அவனை வெட்ட வேண்டிய நேரத்தில், மனைவியை வெட்ட வேண்டிய நேரத்தில் இறைவன் காட்சி கொடுத்து அவனை காப்பாற்றினார். இது அந்த வரலாற்றின், அந்த புராணத்தின் சுருக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பொய் சொல்றதுங்கிறது அவ்வளவு பெரிய, ஐயா சொன்ன மாதிரி கெத்தா? பொய் சாதாரண நன்மைக்காக சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு அரசனுடைய கடமை என்ன? நாட்டை காப்பதற்காக பொய் சொல்லலாம் இல்லையா? அப்போ புருஷன் அரசன் கடமையும் செய்யல, கடைசியா கட்டின பொண்டாட்டியை விற்கிறான். புருஷன் கடமையும் செய்யல, ஒரு அரசனின் கடமையும் காப்பாத்தாம, புருஷனின் கடமையும் காப்பாத்தாம, நீ உண்மையை மட்டும் காப்பாத்தி என்ன பண்ண போறங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதைத்தான் வள்ளுவர் புரட்டி போடுறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த. அதனால்தான் திருக்குறள் வாழ்வியல் நூல் என்று இன்றைக்கும் புழங்கப்படுகிறது. வாழ்வியல் யதார்த்தமா வருகிற ஒரு நண்பர் என்னை பார்த்து ரொம்ப பயங்கரமா கேட்டாரு, புலால் உண்ணுதல் என்று திருக்குறள் வருது, நீங்க திருக்குறள் வச்சுக்கிட்டு எப்படி கடல் மீனவர்கள்லாம் வாழ்வாங்க? நல்ல கேள்வி. ஆகா, வள்ளுவரையே மாட்டி விட்டாரேங்கிற மாதிரி கேள்வி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு பாருங்க, எந்த இயல்ல இருக்குன்னு பாருங்க. என்ன அது? துறவரவியல் இருக்கு. துறவிகள் சாப்பிடக்கூடாதுங்கிறது சரிதானே? இல்லறத்தில் இருக்கவன் சாப்பிடலான்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். எல்லாத்துக்கும் அந்த பதில் இருக்கு. இப்படி ஆய்வுகளை பார்க்கிற போது நண்பர்களே, இந்த ஆய்வுகளின் மூலம் இருக்கிற கருத்துக்களை நாம் படிக்க படிக்க நம்மால் தமிழை வீழ வைக்கவே முடியாது என்கிற ஒரு கருத்து புரியும். நான் கடைசியாக சொல்ல வரும்போது என்னவென்றால், நேரம் ஆயிடுச்சு. அப்படியானால் நிறைவுக்கு வர்றேன். உலகில் எத்தனையோ மொழிகள் இருந்தன. தமிழ்நாட்டில் வந்திருக்கிற நெருக்கடி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு மட்டும் சுருக்கமா விடை சொல்லி முடிவுக்கிறேன். ஏன் இந்தி படிக்கக்கூடாது? அண்மையில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்தபோது ஒரு சின்ன பிள்ளை, நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு, ஐயா எங்களுக்கு இந்தி கற்றுத்தர மாட்டாங்கிறார்கள் என்கிற ஒரு பலகையை வச்சிருந்துச்சு. அதை பேப்பர்ல எடுத்து போட்டாங்க, தொலைக்காட்சியிலையும் காமிச்சாங்க. இது பார்த்தவங்களுக்கு கூட அந்த சந்தேகம் வந்திருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன குறிப்புகள், வரலாறுகள் உண்டுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படி நம்ம கேட்க மாட்டோம். இப்ப 16, 15, 10 அடி நீளம் உள்ள கூந்தல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூந்தல் உள்ளவங்க சவரி வாங்க தேவை இருக்குமா? இருக்காது. அப்பனா தொடர்பு மொழியாய் வச்சுக்கிட்டா என்ன? அடுத்த கேள்வி வரலாம். அதுக்கு சில புள்ளி விவரங்கள், அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்கள். இன்னொரு மொழியை படிப்பதில் நமக்கு தடை. இது இன்னொரு தகவல் தெரியுமா? தமிழ்நாடு அரசு இந்தி புத்தகங்களை படிக்க விரும்புகிறவர்களுக்கு இலவசமாக அச்சு போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர், என் அருமை நண்பர் திண்டுக்கல் லியோனி தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார். படிக்க விரும்புகிறவர்களுக்கு இந்தி புத்தகம் தரப்படுகிறது. அரசு பள்ளிகளில் ஏன் நடத்தல? இது கேள்வி. எடுத்தது, அரசு பள்ளிகளில் நடந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் பீகார். 1935 வரலாறு சொல்லுதுங்க. இன்றைக்கு பீகாரின் நிலைமை என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. இந்தியாவிலேயே மிக குறைந்த எழுத்தறிவு. என்ன இது தாய்மொழியை ஏத்துக்கிட்டதுனால தான் அந்த கதி வந்துச்சா? இல்லை. ஆனால் நான் முதல்ல சொன்னல, புத்தர் பேசிய பாலி மொழி இன்றைக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு சிறு பகுதியில் பேசப்படுகிறது. ஏனென்றால் இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் எல்லாம் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படுகிறது. அந்த தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிறது. புள்ளிவரம் இருக்கு. இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்தியை ஆட்சி மொழியாக அறிவித்த பீகாரின் நிலையை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் பீகாரின் தாய்மொழி போஜ்புரி மற்றும் மைதிலி. உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள்ல போய் போற தெரியும்னா 2019 இந்தியில் 20 லட்சம் மாணவர்கள் தோல்வி அப்படின்னு மட்டும் போடுங்க, அந்த விவரம் வரும். ஏண்டா 20 லட்சம் மாணவர்கள் இந்தியில தோல்வினா, அந்த மாநிலத்தில் ஆட்சி மொழியில் இருந்த இந்தியை கட்டாயப்படுத்துகிற போது மற்ற மொழிகளை படிக்க மாணவர்களால் முடியவில்லை. அதனால் தோல்வி. நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுக்கு வர உத்தரகாண்ட், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், காஷ்மீர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மேற்கூறிய மாநிலங்களில் அவரவர் தாய்மொழியில் இலக்கியங்களோ படைப்புகளோ இப்போது வருவதில்லை. வரி வடிவமற்று அவை அழிந்து கொண்டிருக்கின்றன. இது வரலாறு சொல்லுகிற செய்தி. ஆனால் தமிழ் அப்படி அழிந்து விடாது. 2000 ஆண்டு கால தொன்மையும் தொடர்ச்சியும் பெருமையும் மிகுந்தது தமிழ். ஆனால் இந்த அலட்சியம் நமக்கு கூடாது. எங்கள் தமிழ் வாழ்கவென்று நாம் வாய்கிழிய பேசிக் கொண்டிருந்தால் போதாது,
அந்த தமிழை நாம் வளர்ப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அதற்கு என்ன செய்வது? நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை மட்டுமல்ல, நம்முடைய ஊர் பெருமையை, இந்த ஊரில் மிகப்பெரிய தமிழறிஞராகவும் புலவராகவும் வாழ்ந்த நாமக்கல் கவிஞர் எழுதிய ஒரு பாடலை நான் மேற்கோள் காட்டி நிறைவு செய்கிறேன். அவர் எந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தெரியுமா நண்பர்களே? சித்தர்களில் இருந்து, கம்பனில் இருந்து, பாரதியில் இருந்து, பாரதிதாசனில் இருந்து அவர் மீட்டெடுக்கப்பட்டவர். எப்படி? தமிழ் மரபு எப்படி சொல்கிறது என்றால், ஒரு ஓசை, மரபு ஓசை. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி மந்து மனமனன்று சொல்லு மந்திரம் ஏதரா நட்ட கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில். இந்த ஓசையை பிடிச்சுங்க. உறங்குகின்ற இது சித்தர் சிவவாக்கியர். உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெலாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். ஐயா கைதுகிட்டே வர்றாங்க. கம்பன் தென்னன் வாழ்க வாழ்க என்று சென்று பந்தடித்துமே தேவரார மார்பன் வாழ்க என்று பந்தடித்துமே. சிலப்பதிகாரம். அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே. பாரதி. நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும் உடல் உழைப்பில் ஆத பேர்கள் உலகை ஆண்டு உலாவலும் கடவுளானை என்று உழைத்த கயவர் கூட்டம் மீதிலே கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாக ஏவுவோம். பாரதிதாசன். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். நாமக்கல்லார். நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சினோம் வஞ்சகர்க்கும் அஞ்சினோம் பஞ்சகர்க்கும் அஞ்சினோம். பட்டுக்கோட்டை. இது போல நண்பர்களே, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இந்தியாவில் வேறு மொழிகளுக்கு இல்லை. நமக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் வாய்த்த பெருமையை நாம் புரிந்திருக்கவில்லை. அதனால் இன்றைய 5 வயது 10 வயது குழந்தைகளுக்கு என்ன பெயர் என்று நீங்களே கேட்டு பாருங்கள். அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போய் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுடைய பெயர்களை பாருங்கள். நான் வேறு எந்த விளக்கமும் சொல்லவில்லை. அதனால்தான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று தாய் தமிழ் தாய் நம்மை பார்த்து கேட்கிறாள். நாம் செய்ய வேண்டியது தமிழை மட்டும் படியுங்கள் என்று சொல்ல மாட்டேன். தமிழையும் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தமிழை மறந்து விடாதீர்கள். மறந்தால் மற்ற மொழிகளுக்கான இந்திய மொழிகளுக்கான நிலைமை தமிழுக்கு வரும் என்பதனால் தான் இந்த எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையோடு நண்பர்களே, மிகச்சிறப்பாக 2வது ஆண்டு என்று எனக்கு தெரியவில்லை. நான் நிறைய புத்தக விழாக்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு அரசு அலுவலர்களின் ஒருங்கிணைப்பு, அன்பான அரவணைப்பு. என்னை எத்தனை முறை தொடர்பு கொண்டார்கள். துணை வட்டாட்சியர் பேசுகிறார், வட்டாட்சியர் பேசுகிறார், நண்பர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார். வந்து நின்று வரவேற்று நான் அன்பில் உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். தமிழ்ச்சங்க நண்பர்கள் தொடர்பு கொண்டு எத்தனை வரைக்கும் வர்றீங்க, எப்படி வர்றீங்க என்றெல்லாம் கேட்கிற இந்த அன்பு நிச்சயமாக நாமக்கல் புத்தக விழா மற்ற விழாக்களை காட்டிலும் மிகச்சிறப்பாக வெற்றி பெறும் என்கிற வாழ்த்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மொழிக்காக ஒரு நாள் என்று குறிப்பிட்டால் புத்தக திருவிழாவில் இன்றைய நாளை குறிப்பிடலாம். தமிழினுடைய பெருமையை பாடலாக தொடங்கினார். மொய்ப்பையிலே கூட புத்தகங்களை கொடுத்து செல்லுங்கள், நான் அவ்வாறுதான் செய்தேன் என்று வேண்டுகோள் விடுத்தார். மொழி வடிவம் மாறியதால் வள்ளுவரே வந்தாலும் இந்த திருக்குறளை படிக்க இயலாது என்று சுட்டிக்காட்டினார். விக்கிபீடியாவிலிருந்து வீரமாமுனிவர் வரை பேசினார். எழுத்து சீர்திருத்தம் பெரியார் வரை. தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமான பொறியியல் உத்தி, நீர் மேலாண்மையை கற்றவன் தமிழன், ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான செய்திகள், நாமக்கல்லார் எடுத்துக்கொண்ட அறம் என்கிற அற்புதமான விளக்கம், திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற அறம் வேறு, அரிச்சந்திர புராணத்திலே அரசனுக்கு சொல்லப்பட்ட அறம் வேறு, காலந்தோறும் அறம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற நல்ல செய்தியை சொன்னார். இடையிடையே மெல்லிய மாணவர் ஆசிரியர் நகைச்சுவைகளோடு மிக சமீபத்திய செய்தியோடு நிறைவு செய்தார். ஏன் பிற மொழிகளை நாம் வாசிக்கலாம், ஏன் தாய்மொழியை கைவிடக்கூடாது என்கிற முத்தாய்ப்பான செய்தியை சொல்லி நிறைவு செய்திருக்கிற நிறைய பாடல்களை, சித்தர் பாடல்களை, இலக்கிய பாடல்களை, கம்பன் பாடல்களை, பாரதியின் பாடல்களை, பாரதிதாசன் பாடல்களை, இன்னும் குறிப்பா சொல்ல போனா பழைய பாடலா புதிய பாடலான்னு இவருடைய பட்டிமன்றங்கள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லோரும் வியக்கும் அளவுக்கு ஒரு 100 பாடல்களுக்கு மேல் இசையோடு பாடும் வல்லமை பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. மிக எளிமையாக புத்தக திருவிழாவிலே தாய்மொழி குறித்தும் தமிழ் குறித்தும் வள்ளுவன் குறித்தும் ஆழமாக மனதிலே பதிய செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி.
இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் புத்தகங்களை 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே நூலகத்தை தேடிச் சென்று படித்து இன்று இந்த உச்சத்தை தொட்ட நம் சிறப்பு விருந்தினருக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படும் நேரம். விழா தலைவர் வழங்குகின்றார். துணை ஆய்வாளர் கை பெரியசாமி அவர்களுக்கு தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. தற்பொழுது நம் தமிழகத்தின் இந்திய தேசத்தின் எதிர்கால தூண்களான குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நேரம் இது.